வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்குடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் எது சார்ந்த உயர்கல்வியினை தேர்ந்தெடுக்கலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக அமைந்து அவர்களை வாழ்க்கையில் பின்னாளில் வெற்றி பெறச் செய்யும், எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்வு செய்தல் கூடாது, அது தோஷமாக மாறி பின்னாளில் பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற குழப்பத்திற்கு தெளிவு தரும் பொருட்டு இவ்வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையிலான படிப்பில் சேர்த்து அவர்களை வெற்றி பெறச் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாதி நட்சத்திரக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் தொழில்நுட்பக்காரகன் ராகுவின் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், தைரியம் குறைந்தவர்கள், கற்பனை வளம் குறைந்தவர்கள், கலை ஆர்வம் மிக்கவர்கள், தொழிலில் பணியில் பொறுப்புணர்வு மிக்கவர்கள், தாய்மொழி ஆளுமை குறைந்தவர்கள், பிறமொழி ஆளுமை மிக்கவர்கள், பழமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் குறைந்தவர்கள், நுணுக்க அறிவு குறைந்தவர்கள், ஆய்வு சிந்தனை குறைந்தவர்கள், சுவை உணர்வு அதிகம் மிக்கவர்கள், உணவுப் பொருட்களை உருவாக்கும் கலையிலும் இவர்கள் ஞானமுடையவர்கள், குழுவோடு இணைந்து பணிபுரியக்கூடிய பக்குவம் மிக்கவர்கள், சுத்தமற்ற இடங்களை கழிவு சார்ந்த இடங்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள், தினசரி தகவல்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்கள், நீதி சார்ந்த விஷயங்களில் ஆர்வமுடையவர்கள், பிறரை ஏமாற்றும் எண்ணம் அற்றவர்கள், கடின உழைப்பை விரும்பாதவர்கள், சொந்த ஊரை சொந்த வீட்டை விட்டு வெளியேறி பணி வாய்ப்பு பெறக்கூடிய கர்மா உடையவர்கள், கால்நடைகளின் மீது அன்புடையவர்கள். இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்புகளை இவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டார்ல கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், மெட்டீரியல் சயின்ஸ், மினரல் சார்ந்த படிப்புகள், உரம் மற்றும் பூச்சி மருந்து சார்ந்த துறைகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன. ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை லாங்குவேஜஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ், பேஷன் டெக்னாலஜி, துல்லியல் சார்ந்த படிப்புகள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, என்ஜிஓ சார்ந்த படிப்புகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள் மற்றும் சட்ட படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மைனிங் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை பார்மசி, கால்நடை மருத்துவம், மெடிக்கல் கோடிங், கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப் டெக்னீஷியன் போன்ற படிப்புகள், வைரஸ் பற்றிய மருத்துவ ஆய்வு சார்ந்த படிப்புகள், ஹோமியோபதி ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை என் மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுத்தல் கூடாது என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, கடல்சார் படிப்புகள், நீர் சார்ந்த படிப்புகள், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோர்சஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஆசிரியர் படிப்புகள், ஜியோகிராஃபி, வங்கிசார் படிப்புகள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், அக்கவுண்ட்ஸ், சிஏ சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்,
டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை பிடிஎஸ், எலும்பு சார்ந்த மருத்துவம், யோகா அண்ட் நேச்சுரோபதி, சித்தா, குழந்தை மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. பிரத்யேகமாக பார்க்க போனால் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்தவரை மருத்துவம் சார்ந்த துறை, மெடிக்கல் கோடிங், ஃபுட் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாற்று மொழிகள் சார்ந்த படிப்புகள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், என்ஜிஓ சார்ந்த துறைகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை மெட்டீரியல் சயின்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஹோமியோபதி ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள், தொல்லியல் சார்ந்த படிப்புகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பார்மசி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. நான்காம் பாதத்தை பொறுத்தவரை மாற்று மொழிகள் சார்ந்த படிப்புகள், சோசியாலஜி, மியூசிக், மெக்கட்ரானிக்ஸ், கழிவுநீக்க உறுப்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. இதில் தேர்வு செய்தல் கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை ஒருவேளை தேர்வு செய்ய நேர்ந்தால் அது சார்ந்த துறையில் இவர்கள் நேரடியாக பின்னாளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இவ்வாறு தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவர்கள் தங்களுடைய பணி அமைப்பை வேறு துறையில் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். உச்சம் பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான படிப்பினை மிக துல்லியமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆய்வின் அடிப்படையில் உங்களுடைய நட்சத்திர பிராரப்த கர்மா சார்ந்து பொதுவியல் பலனாக இதனை பதிவிட்டிருக்கின்றோம். நம் சிந்தனைக்கு எட்டிய வரை உள்ள படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. பிரத்யேகமாக ஏதேனும் படிப்பில் நீங்கள் சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு ஏற்றதா என்பதை நன்கு ஆய்வு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் மிகச் சரியான படிப்பினை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் பலன் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.